Zacs Kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Szechuan chicken noodles. குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரெஸ்டாரன்ட் போனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்றது நூடுல்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்ல சூப்பரா Szechuan chicken noodles செய்யலாம் வாங்க. போன்லெஸ் சிக்கன் 100 கிராம்ஸ், சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றிடலாம். நல்லா சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் உப்பு சுவைக்கு ஏற்ப, ஒரு முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக இருக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சுவைக்கு ஏற்ப உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது இதில் நம்ம நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே அது டைம் எடுக்காது. 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அது வெந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக கட்டாகி வந்துடும். இப்போ அதை நம்ம ஒரு இதில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரெயின் பண்ண உடனே அதில் ஒரு கோல்டு வாட்டரோ இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க நல்ல தண்ணியை ஊற்றிட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நூடுல்ஸை குக் பண்ண உடனே ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ இல்லை ஒரு நல்ல கோல்டாக ஐஸ் தண்ணியோ அது மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நூடுல்ஸ் நல்லா நீளமாக உதிரியாக இருக்கும். அப்படி நீங்கள் சூடோட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஒரு மாதிரி குழஞ்சு களி மாதிரி போயிடும். இப்போ ஒரு பேனில் நல்லா பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ஃப்ரை ஆகி மொறுன்னு வந்துடும். ரொம்ப குக்கிங் டைம் தேவைப்படாது இதுக்கு. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக், பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் அளவுக்கு பீன்ஸு, 10 கிராம் அளவுக்கு கேரட், ஒரு 4 பீன்ஸ் 5 பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை நல்லா இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே. இதை நம்ம வேக வைக்கலை, எண்ணெயிலே குக் ஆகணும். இப்போது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இதில் ஆனியன் சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ இதில் முட்டைக்கோஸ், கேப்சிகம் இது ரெண்டையுமே சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் கேப்சிகம் முதலே சேர்த்துடக்கூடாதுங்க, ஏன்னா ரொம்ப வதங்கி சாஃப்டாக போயிடும். அதுக்காக நல்லா பீன்ஸ் கேரட் வெந்ததுக்கு அப்புறம் தான் அதை சேர்க்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றுறேன். நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்புறம் இதில் நான் Szechuan சாஸ் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது, அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருங்க. Szechuan சாஸ் போடுறதுனால நல்லா காரசாரமாகவே இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம அதை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணால் போதும். அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் பாருங்கள், நல்லா உதிரியாகவே இருக்குது. நான் சொன்ன டெக்னிக் படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம நார்மலாக குழம்புக்கு கிண்டுறோம்ல, வதக்குறோம்ல, பொரியலுக்கு, அந்த மாதிரி செய்யாமல் ஒரு ஃபோக்கு 2 ஃபோக் வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சூப்பரான Szechuan நூடுல்ஸ் ரெடி. Szechuan chicken noodles ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய Zacs Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.